ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ் சேனல்ல பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட நோட்டிஃபிகேஷன் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு கீழே வர ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸ் தான். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணது வந்து 2nd ஆஃப் டிசம்பர். ஸோ இது எந்த யூனிட்காக இவங்க எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோத்வாரா யூனிட், இது உத்தரப்பிரதேஷில் இருக்குது. ஸோ அங்கேக்கா தான் ஒரு 14 வேகன்சிஸ்க்காக இவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 கேட்டகரி வேலை தான். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ட்ரெயினி ஒன்று, இன்னொன்று டெக்னீஷியன் ஜாப் ஒன்று. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இன்ஜினியர்ஸ்க்கு வந்து 3 இயர் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் கேட்பாங்க. அப்படி இல்லை டெக்னிக்கல் அப்படின்னா எஸ்எஸ்சி ப்ளஸ் ஐடிஐ ப்ளஸ் 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் நீங்கள் ஒர்க் பண்ணி இருக்கணும். ஸோ இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ண அவங்க கொடுக்குற அப்ரெண்டிஸ்ஷிப் ஒர்க் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப இன்னும் ரிலையபிளாக இருக்கும். நம்ம எப்பவுமே 10th முடிச்சுட்டு ஐடிஐ போவோம் இல்லையா, அந்த கோர்ஸ் தான் இவங்க கேட்குறாங்க. ஸோ இது மொத்தம் எதுக்காக கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இது இன்ஜினியரிங்க்கு. டெக்னீஷியன் வரும்போது நீங்க ஃபிட்டர் கேட்பாங்க, மெக்கானிஸ்ட் கேட்பாங்க, எலக்ட்ரானிக் மெக்கானிக் கேட்பாங்க. ஸோ வேகன்சிஸ் வந்து மொத்தமா 14 வேகன்சிஸ் இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ரிசர்வேஷன் பேட்டர்ன் இவங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இந்த 14 வேகன்சிஸ வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ பே ஸ்கேல்னு இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பேசிக் வந்து இன்ஜினியரிங்கா இருந்தீங்கன்னா 24,500லேருந்து 90,000 வரைக்கும் போகும். உங்க அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து. இதே நீங்க டெக்னீஷியனா இருந்தீங்கன்னா 21,500லேருந்து 82,000 வரைக்கும் போகும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து ஏஜ் லிமிட். அப்பர் லிமிட் வந்து 28 இயர்ஸ் இருக்கணும் 2 கேட்டகரிக்குமே. அதுக்கப்புறமா இந்த கேட்டகரிஸ்ல தான் எடுக்க போறாங்க. ஸோ 2க்குமே கேட்டகரிஸ் இதுதான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாப் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னொரு முக்கியமானது வந்து எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் நில் தான். ஸோ நீங்க வந்து ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா மெத்தட் ஆஃப் செலக்ஷன். இப்போ மெத்தட் ஆஃப் செலக்ஷனுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி தான் இருக்கும். சிபிடி வந்து 150 மார்க்ஸுக்கு நடக்கும். ஒண்ணு ஜெனரல் ஆப்டிட்யூட், இன்னொன்னு வந்து டெக்னிக்கல் ஆப்டிட்யூட். ஸோ என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறது கீழ நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஹ்ராதூன் அண்ட் ஹல்த்வானில மட்டும் தான் நடக்கும். ஸோ நீங்க ஏன்னா அங்க தான் நீங்க செலக்ட் ஆக போறீங்கங்கிறதுனால அங்க தான் அது நடக்கும். அதுக்கப்புறமா இப்ப இந்த டென்டேட்டிவ் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரி நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளதான். அலவன்ஸ் இங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 30% பேசிக் பேலேருந்து, டியர்னஸ் அலவன்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் தான். கிராஜுவிட்டி இருக்கும், பென்ஷன் இருக்கும், பிஎஃப் எல்லாமே உங்களுக்கு இதில குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இப்ப அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா, ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸா இருந்தீங்கன்னா ₹500 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி போட்டு 590 பே பண்ணுவீங்க. அதே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடியா இருந்தீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியா இருந்தீங்கன்னா, நீங்க பே பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த இந்த ஃபீ வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீ தான். இதுக்கப்புறமா நீங்க எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதுக்கு நான் ஸ்க்ரீன்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, இந்த வெப்சைட்குள்ள தான் நீங்க போய் நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றது ரொம்ப நார்மலான இதுதான். நார்மலா நம்ம அப்ளை பண்ற மாரி டாக்குமெண்ட்ஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கணும். இதுல நமக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் தான். இந்த டாக்குமெண்ட்ஸ் இப்ப நான் ஸ்க்ரீன்ல தெரியிற டாக்குமெண்ட்ஸ வந்து நீங்க எடுத்து வச்சுக்கணும். பிகாஸ் நீங்க சிபிடி முடிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ இது நீங்க குடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த லிங்க் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டவுட் இருந்தாலும் நீங்க இந்த லிங்க்ல போய் பார்க்கலாம். இப்ப நீங்க அப்ளை பண்றதுக்கு டைரக்ட்டா இந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அந்த லிங்க் வழியா போனாலும் அது இதே தான் குடுக்க போகுது. அதுக்கப்புறமா டேட்ஸ். இப்ப டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, 2nd ஆஃப் டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 23/12/2025 வரைக்கும் இருக்கு. ஸோ டேட்ஸ் முடிய போது. லைக் இந்த மந்த் எண்ட் முடிஞ்சிரும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஜாப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ்எஸ்சி தான் படிச்சு ஐடிஐ தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்க இன்ஜினியரிங்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு டவுட் இருந்தா நீங்க காமெண்ட்ல கேளுங்க. நான் அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் தமிழ்ல நீங்க பார்க்கணும் உடனே அப்படின்னா, ஜாப்ஸ் இன்ஃபோ பாயிண்ட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.